திண்டுக்கல் அருகே வங்கியில் நகை அடகு வைப்பதில் மிகப்பெரிய மோசடியை அரங்கேற்றிய கும்பல் சிக்கியது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செம்பட்டி அருகே கனரா வங்கியில் 1,25,00,000 ரூபாய் மதிப்பில் போலி நகைகளை அடகு வைத்து நாடகமாடிய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆத்தூர் கனரா வங்கி கிளையில் அழகர் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சோனாஸ்ரீ என்பவர் சுமார் 130 சவரன் நகைகளை அடமானம் வைத்து 54 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளார். இவரது பெயரில் அதிகமான நகைகள் அடமானம் வைக்கப்படுவதை அறிந்து சந்தேகமடைந்த கனரா வங்கி அதிகாரிகள் நகைகளை சோதனை செய்தனர். இதில் சோனாஸ்ரீ அண்மையில் அடகு வைத்து நகை கடன் பெற்றுள்ள 76 கிராம் தங்க நகை போலியானது என தெரியவர அவரை அழைத்து விசாரணை நடத்தினர். ஆனால் தான் ஒரிஜினல் நகையை தான் அடமானம் வைத்ததாக கூறி உறவினர்களுடன் வந்து சோனாஸ்ரீ வங்கியை முற்றுகையிட்டார். வங்கி அதிகாரிகள் சோனாஸ்ரீ மற்றும் அவரது உறவினர்கள் மூலம் அடகு வைக்கப்பட்ட நகைகளை தணிக்கை செய்ததில் 1,25,00,000 மதிப்பிலான நகைகள் கவரிங் என்பது தெரியவர அதிகாரிகள் அதிர்ந்து போனார்கள். இதுகுறித்து வங்கி தரப்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் கனரா வங்கி நகை எடை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமாரும் சோனாஸ்ரீயும் உறவினர்கள் என்பதும் இருவரும் சேர்ந்து அடகு நகைகளை வைத்து வங்கியை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதும் தெரியவந்துள்ளது. குறிப்பாக ஆடம்பரமாக வீடு கட்டி வாழும் ஆசையில் சோனாஸ்ரீ மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து நகை எடை மதிப்பீட்டாளர் பாண்டிக்குமார், சோனாஸ்ரீயின் பாட்டி கருப்பாயி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.